காலையில் வகுர் பசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஜான் பிரதர் சொன்னார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்திருக்கோம். குண்டலமடுன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ரொம்ப பசி காலையிலே. சரி ஓகே, டிஃபன் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு ஓலை குடிசையில் ரோட்டு ஓரத்தில் ஒரு ஹோட்டல் கடை பார்த்தோம். அந்த ஹோட்டலில் இட்லி சட்னி இதெல்லாம் இல்லை. எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பச்சை மிளகா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதே வாங்கிட்டோம். சட்னி கூடவே சட்னி கொடுத்துருக்காங்க. வாழை இலை தட்டில் வச்சு குழி உருண்டை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். சட்னி சாப்பிடலாம். சட்னி ஃபுல்லாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அருமையாக செஞ்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த பிறகு குண்டலமடுக்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு போங்க. நான் அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் அந்த கடையை. ஓகே, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா மிளகா பஜ்ஜி வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஆந்திராவில் இருக்கோம் இல்லையா, இந்த சமையல் எல்லாமே இவர் வீரபத்ர குண்டலமடுவில் இவங்க கடை தான் அது. இவர் தான் ஆம்லெட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. ஒரு ஹாய் ஒன்று சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி சூப்பராக இருக்குது, குழிப்பணியாரமும் சூப்பராக இருக்குது, ஆம்லெட்டும் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தம்பி தான் போட்டு வந்து கொடுத்தா. அப்படி ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. காலையில் உணவு நல்லா இருக்குது. ரோட்டு ஓரத்தில் தலை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. காரம் சாரமாக இருக்குது. அப்படி தான் நான் வந்து காரம் சாரமாக தான் நான் சாப்பிட்டு பழக்கம் சின்ன வயசுலேருந்து. ஆனால் நம்ம ஜான் பிரதர் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரமும் நம்ம இந்த ஆம்லெட்டும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க, வேறு லெவலு. வாவ் அக்கா, நம்ம ஹோட்டலில் குழிப்பணியாரம் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு, மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆம்லெட் போட்டிங்க பார்த்தீங்களா, ஆந்திரான்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பச்சை மிளகா நிறைய அரிஞ்சு போட்டு சூப்பராக காரஞ்சாரமாக ஆம்லெட் போட்டிங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் அட்ரஸை கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? நாங்கள் சிவநாதபுரம் கேருங்க. சிவநாதபுரம் கேருங்க. ஓகே, ரோடு ஓரத்தில் ஆந்திராவில் இருக்கு. ஆந்திராவில் இருக்கிறீங்க. அதனால நீங்கள் வந்து சாப்பிடுங்க, எப்பவுமே போல நல்லா இருக்கும். ஓகே, வச்சு இங்கே வந்து குழிப்பணியாரம், மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா, ஆம்லெட்டு எல்லாமே போடுறாங்க. கூழு கூட கொடுக்குறாங்க. ஆமாம், வந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்டு போங்க. அக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு போங்க. ஓகே, அக்கா அழகா பேசுறாங்க. அக்கா நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க. நீங்க ஆந்திராவா தமிழ்நாடா? நாங்க கொஞ்சம் தமிழ்நாட்டுல இருந்தாங்க, இப்போதைக்கு ஆந்திராவில பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா. ஆனா தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க. கடையில சாப்பிட்டு பாருங்க, ஒரு விசிட்டிங் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க எந்த இடம்ன்றது அக்கா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஹோட்டலோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.